நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கியூன் சேனல். இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகும்னா, சங்கருடைய நடிப்பில், அனிருத்தோட மியூசிக்கில், கமலஹாசனோட நடிப்பில், பாபி சிம்மாவுடைய நடிப்பில், சித்தார்த்தோட மிரட்டலான ஒரு நடிப்பில், உங்களுடைய 5 பேருடைய கலவையில் நடந்து வந்த இந்தியன் 2 படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காம கீழே கிடைக்கல சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற மூவி ரிவ்யூஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த படம் வந்து நீண்ட நாட்களாக வந்து தமிழ் சினிமாலும் சரி வேர்ல்டு சினிமாவில் வந்து எதிர்பார்த்துக்கு இருந்தாங்க. சில நாட்கள் வந்து கமல் வந்து அரசியல் போகிறனால சில நாட்கள் வந்து தள்ளி போச்சு. சில நாள் பிக் பாஸ் போனாங்க, அதனால் தள்ளி போச்சு. சில நாளில் வந்து படம் ஷூட்டிங்கில் எடுக்கும்போதே சில பல ஆக்சிடென்ட் நடந்தனால அந்த படத்தை ஒத்தி வச்சுட்டாங்க. இருந்தாலுமே இந்த படத்தை எடுத்துட்டாங்க, கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சங்கர் டீமும் சரி கமலஹாசன் டீமும் வந்து ஃபேன்ஸும் வந்து டோட்டலாக வந்து ப்ரெஷர் கொடுத்தனால இந்த படத்தை வந்து ஃபைனலாக எடுத்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 12 இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அஃபிஷியலாக அது பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வருது இந்த படம். இந்த 3 மணி நேரம் படம்னாலுமே இந்த 3 மணி நேரம் படம் வந்து இந்த இந்தியன் பார்ட் 3க்கு வந்து ஒரு ஹிண்ட்னு மட்டுமே சொல்லலாமே தவிர வெளியே வந்து இந்த படத்தில் ஒரு ஸ்டோரி எதுவுமே இல்லை. நான் இந்த படத்தில் ரிவ்யூவில் வந்து ஸ்பாய்லர் பண்ணுவேன், ஆனால் ஒரு சில சீனை மட்டும் தான் ஸ்பாய்லர் பண்ணுவேன். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரைக்கும். இந்த படத்தில் எதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் எதெல்லாம் மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கிட்ட ஸ்டோரி, சங்கரோட ஸ்டோரி வந்து பிரம்மாண்டமாக எடுப்பார் வழக்கம் போல். அவருடைய படத்தில் பார்த்தீங்கன்னாலே எல்லாமே நல்லா தெளிவாக காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் படத்தில் வந்து ஸ்டோரியை காட்டிலும் வந்து படத்தில் வந்து ஒரு கீழ்த்தட்டில் இருக்கவங்க மக்களை வந்து அதே ஸ்டேஜ்லேயே அதே வந்து ஒரு ரொம்ப அசிங்கப்படுத்துறமான ஸ்டேஜ்லேயே நடிச்சிருப்பார். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு க்ளீன் பண்ணுறவங்களும் சரி, அது மட்டும் இல்லாமல் அந்நியன் படத்தில் வந்து உட்கார காட்சிகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட படத்தில் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த லோ பீப்புளை வந்து ரொம்ப லோவாகவே காட்டுவார். அந்த ஸ்டோரியை வந்து இந்த படத்தில் வச்சுருக்காரு. அது கண்டினியூவாக தொடருது. அது எனக்கு தெரிஞ்சதை மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். பிஜிஎம் அனிருத் விக்ரம் படம்னாலே விக்ரம் படம் வந்து வேற லெவலில் அனிருத் பிஜிஎம் போட்டார். ஜெயிலருக்கு வேற லெவல் பிஜிஎம் போட்டார். பீஸ்ட்டு, லியோ, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அந்த வருஷத்தில் ஏகப்பட்ட பிஜிஎம் போட்டார். அந்த வருஷத்தில் இந்தியன் 2க்கு வந்து அவர் தான் பிஜிஎம், பேக்ரவுண்ட் மியூசிக், இந்த மாதிரி ஏகப்பட்ட பட்ச இதை போட்டாலுமே தாத்தா வராரு இந்த பாடலை தாண்டி எனக்கு ஒரு படத்துலையும் சரி இதுலேயும் சரி பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒப்பலை. உங்களுக்கு எப்படி ஒப்பிச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சங்கரோட எடுத்துக்கிட்ட ஸ்டோரி வந்து ஊழலை எதிர்த்து பேசணும், ஊழலுக்காக போராட்டம் பண்ணணும். இந்த போராட்டம் பண்ணுறது வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்திருக்காரு. இதில் அந்த ஊழலுக்கு எதிரான ஒரு 4 டீம் இருக்காங்க. சித்தார்த், பவானி சங்கர், இது போன்ற நட்சத்திர பட்டங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அந்த நட்சத்திர பட்டங்களை வந்து ஒரு யூடியூப் சேனலுமாக வந்து சோஷியல் அவேர்னஸ்க்காக போட்டுக்கிருக்காங்க. அந்த அவேர்னஸ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் ஒரு டீம் வந்து சொல்கிறாங்க, உங்களுக்குள்ளே உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்க ஊழல்வாதிகளை தடுத்துங்க, அவங்களே சுட்டி காட்டுங்க, அப்போ தான் வந்து நாடு திருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சுற்றி காட்டுக்கும்போது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு ஊருக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு, இதெல்லாம் மீட்டு வர்றதுக்கு வந்து இந்தியன் தாத்தா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணுறாங்க. இது வழக்கமாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து வர்றதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே இந்த படங்களில் வர காட்சிகள்லாம் வந்து ஏகப்பட்ட படத்தில் காட்டிட்டாங்க. அது இந்த படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு எரிச்சலை கிளப்பும். எனக்கும் வந்து பெருசாக எரிச்சலை கிளப்புன மாதிரி தான் இருந்துச்சு படத்தில் பார்க்கும்பொழுது. அப்படி இருக்கும்போது இந்தியன் தாத்தா அவர் வராரு. எங்கேருந்து வராருன்னா நம்ம தாய்பாய் ஊர்லேருந்து அப்படியே அங்கேருந்து கிளம்பி வராது. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த ஊரில் இருக்க மச்செல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எஸ் சூர்யா சந்திக்கிறாரு. அவரோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க கரப்ஷனுக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இதில் வந்து ரியல் எஸ்டேட் அதிபதியாக வந்து எஸ் சூர்யா வராது. அவருடைய காட்சிகள் வந்து குறிப்பிட்ட காட்சிகள் தான் வராது. அந்த ஒரு 2-3 காட்சிகள் வந்தாலுமே மிரட்டி விட்டு போகிறாரு. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் சொதப்பினால படத்தில் வந்து இம்பேக்ட் வந்து அந்த படத்தில் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப விறுவிறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த படத்தில் வந்து ஸ்டோரி சூப்பராக இருந்திருக்கும். ஸ்டோரி வைஸ் நல்ல ஸ்டோரி தான். ஆனால் இந்த ஸ்டோரியை பார்க்கும்பொழுது எங்கெங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி அந்நியன் படத்தை பாதி பார்த்த மாதிரி இருக்கும், ரமணா படத்தை பாதி பார்த்த மாதிரி இருக்கும், ஜவான் வந்து ஒரு சில இடத்துல வந்து அந்த இடத்துல வாடகைகள் வந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ சங்கர் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாரோன்னு எனக்கு தோணுது இந்த படத்தை பார்க்கும்பொழுது. அது உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நடிப்பு. இந்த படத்தில் மெயினாக ஹீரோவில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியன் தாத்தாவில் கமலஹாசனை காட்டிலும் சித்தார்த் தான் சொல்லுவேன். ஏன்னா சித்தார்த் தான் மெயினான ரோலில் வராது. நம்ம பாபி சிம்மா வந்து நம்ம இந்தியன் 1ல் வந்து ஒரு போலீஸ் மேன் கமலை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். அந்த கமலை காட்டிட்டு போகிற போலீஸ்காரோட மகன் தான் வந்து பாபி சிம்மா அந்த படத்தில் அப்படியே வரக்குமே காட்டியிருக்காங்க. காஜலை வர வந்து கடைசி கிளைமேக்ஸ்லாம் காட்டுவாங்க. அந்த இன்ட்டு வந்து ட்ரெய்லர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு ப்ரோமோ மாதிரி விட்டுவாங்க. அது இந்தியன் 2க்குரிய ட்ரெய்லர் பாட்டு மாதிரி விட்டுருப்பாங்க. பிரியா பவானி சங்கர், விவேக்கோட நடிப்புலாம் வந்து நம்ம
ஃபீல் பண்ணி நடித்தாலுமே அவங்க வந்து பாதி படத்துக்கு மேலே இல்லை எடுக்கும் பொழுது இறந்துட்டாங்க. இருந்தாலுமே அவருடைய ஏஐ டெக்னாலஜி, அந்த மனோபாலாவோட ஏஐ டெக்னாலஜி, சமுத்திரகனி உங்களுடைய நடிப்புலாம் வந்து சின்ன சின்ன இடத்துல இருந்தாலுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பாபி சிம்மாவோட நடிப்பு வந்து ஒரு 2-3 சீன்லாம் வந்தார். அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளேல யூஸ் பண்ணிக்கல. முழுக்க வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங் ரோல் வந்து ஜெகன், நம்ம அயன் படத்தில் வர ஜெகன், சூர்யாவுக்கு வருவார் ஃப்ரெண்டாக, அவர் தான் இந்த படத்தில் வந்து முழுக்க ஸ்கோர் எடுத்துருக்காரு. ஜெகன், அப்புறம் நம்ம சித்தார்த்து, பிரியா பவானி சங்கர், இவங்க தாங்க இந்த படத்தோட முழு ஸ்டோரியை வந்து அப்படியே முழுமுக்காக போகிறாரு. கமலஹாசன் வந்து 2-3 சீன் தான் வருவார். கமலஹாசன் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து வர காட்சிகளும் சரி சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் கொஞ்சம் மியூசிக் வந்து அனிருத் இல்லாமல் பெட்டராக இல்லாமல் கொஞ்சம் மீடியமான மிட்ரேஞ்சில் ஒரு டம்முன்னு அதிராமல் பிஜிஎம் போட்டுருந்தா அந்த படத்துக்கு நல்லா இருந்திருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் காட்சிகள் போயிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. சில இடத்துல வந்து பாடல்கள், அந்த பாடல் நான் எதிர்பார்த்தேன், ஒரு பாடல் மாதிரினி அப்படின்ற ஒரு பாடல் எதிர்பார்த்தேன், அது பாடத்தில் வரவே இல்லை. மேபி கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் யாரும் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் ரவிவர்மனுடைய சினிமாகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏஐ டெக்னாலஜின்னு இல்லாமல் ஏஐ டெக்னாலஜி சினிமாகிராஃபியில் வந்து தெரியக்கூடாதுக்காக விவேக்கோட சீனும் மனோபாலாவோட சீனும் வந்து சூப்பராகவே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாந்த், அவருடைய எடிட்டிங் திறமையை வந்து இந்த படத்தில் சூப்பராக பாராட்டி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக வந்து ஒரு படத்தை வந்து கிடப்பில் போட்டு பண்ணாலுமே அந்த ஃபீல்டு ஒர்க்கும் எடிட்டிங் ஒர்க்கும் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அனிருத்தோட பிஜிஎம் இல்லாட்டாலும் படத்தோட அவர் போட்ட எஃபர்ட்டுக்காகவே பாராட்டலாம். வெளியே வந்து சங்கரோடைய மூவி வந்தனாலே பிரம்மாண்டமாக இருக்கும், பழைய சங்கர் இல்லை அப்படின்ற ஒரு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு ஆர்கியூ ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2 தான் தருவேன். இந்த படம் வந்து மிட்ரேஞ்சான ஒரு மூவி, அதாவது ஒரு இந்தியன் 3க்குரிய ஒரு மூவி ட்ரெய்லர் தான் இந்த படத்தை டூன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் போராடுறப்போதான் போராட்டமே இல்லை அப்படின்றத ஒரு முழுமையான சூப்பராக இருக்காரு. இந்திய சுதந்திர போராட்டம் அப்படின்னா என்னான்னு தெரியுமா, ரத்தம், ஒரு உயிர் போகிற வேதனை, இதெல்லாம் என்னன்னு தெரியுமா, ஒரு போர் நடந்தவங்களுடைய இழப்பீடுனா என்னன்னு தெரியுமா அப்படின்றத ஒரு சூப்பரான ஒரு ரத்தத்துக்கு ரத்தமாக வந்து சூப்பராக சொல்லி முடிச்சிருக்காரு. அந்த சீன் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி படத்தில் 2-3 சீன்கள் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன், தவிர படம் பிடிச்சிருக்காங்கன்னா ஆவரேஜான ஒரு மூவி தான் இந்த படம். அடுத்த ஒரு மூவியில் சந்திக்கிற வரை உங்களிருந்து வெளிப்படுறது உங்கள் ஆர்கே வருண். பை.